சர்க்கரை பொங்கல் செய்யும் போது அரை கப் தேங்காய் பால் ஊற்றி கிளறி இறக்கினால் பொங்கல் மிகவும் சுவையாக இருக்கும். தேங்காய் துருவல் மீதியானால் அதை லேசாக வதக்கி அது கூட சிறிது உப்பு சேர்த்து வைத்தால் மறுநாள் சமையலுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கேசரி பால்கோவா செய்ய தேங்காய் பர்பி போன்ற இனிப்புகள் நான்ஸ்டிக் பாத்திரத்தில் செய்தால் அடிப்பிடிக்காமல் இருக்கும். ரவா தோசை செய்யும் போது 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து செய்தால் தோசை நன்கு சிவந்து மொறுமொறுவாக வரும். பாயாசத்திற்கு திராட்சைக்கு பதிலாக பேரிச்சை பழத்தை பொடியாக நறுக்கி வைத்து நெய்யில் பொரித்து போட்டால் சுவையாக இருக்கும். தோசை மாவு பொங்கல் போன்றவற்றில் சீரகத்தை கைகளால் சிறிது தேய்த்து போட்டால் சுவையுடன் இருக்கும். பாகற்காய் கூட உப்பு, மஞ்சள் தூள், வெல்லம், எலுமிச்சை சாறு இவைகளை கலந்து அரை மணி நேரம் வைத்திருந்தீங்க அப்படின்னா அந்த கசப்புத்தன்மை காணாமல் போய்விடும். உளுந்து வடை செய்யும் போது மாவுடன் வேக வைத்த உருளைக்கிழங்கை மசித்து கலந்து வடை செய்தால் வடை எண்ணெய் குடிக்காமல் மொறுமொறுப்பாக வரும்.